ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் ஜகா. நான் இன்றைக்கி உங்களுக்கு VS கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே சர்ச் பாரில் வந்து VS கோட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ ஒன்ஸ் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது விசுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதில் வந்து விண்டோஸ் டவுன்லோடர், லினக்ஸ் டவுன்லோடர் அண்ட் மேக் டவுன்லோடர் கூட இருக்குது. நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் டவுன்லோடரில் பிசி பார்த்தீங்கன்னா 64 பிட். ஸோ 64 பிட் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 32 இருந்தால் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இல்லை டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன், பிகாஸ் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா டவுன்லோட்ஸில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்குங்க. டவுன்லோட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் விசுவல் ஸ்டுடியோ கோட் அந்த செட்டப் ஃபைல் வந்து சர்ச் பண்ணி அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் கொடுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. நான் வந்து கேன்சல் கொடுக்குறேன், பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இந்த விசுவல் ஸ்டுடியோ ஐக்கான் வந்திருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நான் போய் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் நம்ம கிட்டத்தட்ட 30 to 40 லாங்குவேஜஸ் வந்து VS கோடில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் டேரெக்டாக VS கோடில் ரன் பண்ண முடியாது. அதுக்குன்னு செர்டைன் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அது எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML ரன் பண்ணுறதுக்கு லைவ் சர்வர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸஸ் இருக்கும். அது எக்ஸ்டென்ஷன்ஸ். அதில் வந்து சர்ச்சில் போய் லைவ் சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்ஸ்டால் காமிக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வந்து இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு HTML நீங்கள் ரன் பண்ணணுன்னா அந்த HTML ஃபைலை போய் டபுள் கிளிக் பண்ணி க்ரோமில் போய் தான் ரன் பண்ணணும். பட் இந்த லைவ் சர்வர் நீங்கள் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக விசுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்தே நீங்கள் வந்து HTML ஃபைலை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போதைக்கு நான் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரில் போன வீடியோட ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய HTML ஃபைல். கிளிக் பார்த்தீங்கன்னா எங்கள் லைவ் சர்வர் ஏற்றங்கப்போ கீழே கோ லைவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரோம்குள்ளே போகும். ஸோ இதுதான் நம்ம போன வீடியோவில் செஞ்ச HTML ஃபைல். ஸோ லைவ் சர்வர் ஏற்றுனங்காட்டி என்ன ஒரு ஸ்பெசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு HTML ஃபைலை வந்து ரன் பண்ணணும்னா அதை க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லைவ் சர்வர் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ இதான் வந்து லைவ் சர்வரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவ்வளோதான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கோட் வித் ஜகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.